ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா 9ஆம் வகுப்பு கணிதம் 3வது பாடம் இயற்கணிதம்ங்கிற பாடத்தில் பயிற்சி 3.1ல் 1வது சம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, பின்வரும் கோவைகளில் எவை பல்லுறுப்புக்கோவைகளாகும்? பல்லுறுப்புக்கோவை இல்லை எனில் அதற்கான காரணம் கூறுகன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 6 கோவைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கோவைகளில் எதெல்லாம் பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லுறுப்புக்கோவையா இல்லைன்னா அதற்கான காரணம் என்னங்கிறதையும் சொல்லணும். ஓகே, பல்லுறுப்புக்கோவைனா அது எப்படி இருக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பல்லுறுப்புக்கோவைனா அதில் இருக்கக்கூடிய மாறி உறுப்போட அடுக்க பார்க்கணும். இப்போ இது வந்து எக்ஸில் அமைஞ்சிருக்குன்னா இப்போ எக்ஸோட அடுக்க பார்க்கணும். அந்த அடுக்கு குறை எண்ணா வரக்கூடாது. அதாவது -2 -3 -4 இந்த மாதிரி குறை எண்கள் வரக்கூடாது. அதே மாதிரி இந்த அடுக்கில் பின்ன எண்கள் வரக்கூடாது. அதாவது 4/5 3/2 இந்த மாதிரி பின்ன எண்கள் வரக்கூடாது. முழு எண்கள் மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பல்லுறுப்புக்கோவை. அப்படி இல்லைன்னா பல்லுறுப்புக்கோவை அல்ல. இதை மட்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ முதல் சமன்பாடு 1/x² + 3x - 4. ஓகே, இதில் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த x² தொகுதி கொண்டு வா. தொகுதி கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? இதோட அடுக்கு +2. இதை தொகுதிக்கு கொண்டு வரையில் -2 மாறும். அப்போ எக்ஸின் அடுக்கு -2 + 3x - 4. இப்போ பாரு, இதில் எக்ஸுங்கிற மாறியோட அடுக்கு குறை எண்ணா வந்திருக்கு. அப்போ இந்த கோவை பல்லுறுப்புக்கோவை அல்ல. Therefore, இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஏனெனில் காரணத்தை என்னங்கிறதையும் சொல்லிடணும். எக்ஸின் ஓர் அடுக்கு குறை எண்ணா இருக்கு. அவ்வளோதான். அடுத்து 2வது சம் பாரு. x² × x - 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த x² உள்ள கொண்டு போய் பெருக்கு. எப்படி பெருக்கணும்? இந்த x² x-ஓடையும் பெருக்கணும், அடுத்து -1ஓடையும் பெருக்கணும். x² x-ஓட பெருக்குனா என்ன ஆகும்? இதோட அடுக்குல 2 இருக்கு, இதோட அடுக்குல 1 இருக்கு. அப்போ எப்படி பெருக்கணும்? இந்த விதிமுறைப்படி a⁴m × a⁴n வந்துச்சுன்னா அது எப்படி பெருக்கும்? அடிமானம் சமமாக இருந்துன்னா அந்த அடிமானத்தை அப்படியே எழுதிட்டு அடுக்குகள் 2ஐயும் கூட்டணும். அப்போ m கூட்டல் n. இதே மாதிரி தானே இது வந்திருக்கு. x² × x. x²ஐயும் x-ஐயும் பெருக்கணும். x-ஓட அடுக்கில் என்ன இருக்கு? 1 இருக்குது. இந்த 2ஐயும் எப்படி பெருக்கணும்? அடிமானம் சமமாக இருக்கு. அப்போ அடிமானத்தை அப்படியே எழுதிட்டு அடுக்கு 2ஐயும் கூட்டணும். 2ஐயும் 1ஐயும் கூட்டினா 3. அப்போ x² × x-ஓட மதிப்பு என்ன? x³. அடுத்து x² × -1. இந்த x²க்கு முன்னாடி உள்ள குறி ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ் × மைனஸ் x² × 1 எத்தனை? x². ஓகே, இப்போ இதை பாரு, இது பல்லுறுப்புக்கோவையா இல்லையான்னு பார்த்து சொல்லணும். இதோட அடுக்குகள் முழு எண்களாக தான் இருக்கு. அதாவது குறை எண்களும் இல்லை, பின்ன எண்களும் இல்லை. அப்போ இது பல்லுறுப்புக்கோவை. Therefore, இது பல்லுறுப்புக்கோவை ஆகும். ஓகே, அடுத்து 3வது கணக்கு. இந்த கோவை பல்லுறுப்புக்கோவையா இல்லையான்னு சொல்லணும். இப்போ இந்த 1/x × x + 5 இருக்கு. அப்போ அந்த 1/x உள்ள கொண்டு போய் என்ன செய்யணும்? பெருக்கணும். எப்படி பெருக்குவேன்? 1/x இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்போடையும் பெருக்கணும். 1/x x-ஓட பெருக்குனா 1/x × x வரும். அடுத்து கூட்டல் 1/x 5ஓட பெருக்குனா 1/x × 5 வரும். ஓகே, இப்போ இந்த x தொகுதியில் இருக்குது, இந்த x பகுதியில் இருக்குது. அப்போ 2ஐயும் சுருக்கலாமா? 2ஐயும் சுருக்கியாச்சு. அடுத்து இங்கே என்ன வரும்? 1 கூட்டல், இதை பாரு, இது தொகுதியில் இருக்குது, இதுவும் தொகுதியில் இருக்குது. 1 5ஐயும் பெருக்கலாமா? அப்போ 5/x வரும். ஓகே, இப்போ பாரு, 1 கூட்டல் பகுதியில் இருக்கிற 5 அப்படியே எழுது. இப்போ பகுதியில் இருக்க இந்த எக்ஸை தொகுதிக்கு கொண்டு வர்ற. தொகுதிக்கு கொண்டு வந்தால் எப்படி மாறும்? இது எக்ஸோட அடுக்கு 1ன்னு இருக்குது. இதை தொகுதி கொண்டு வரையில் எக்ஸின் அடுக்கு -1ஆ மாறும். இப்போ பாரு, இதில் இந்த கோவையில் எக்ஸின் அடுக்கு ஒரு குறை எண்ணா இருக்குது. அப்போ இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. Therefore, இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. ஏனெனில் எக்ஸின் ஓர் அடுக்கு குறை எண். அதனால இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. அடுத்து 4வது கணக்கு. இந்த கோவை பல்லுறுப்புக்கோவையா இல்லையான்னு கேட்குறாங்க. இப்போ இதை பாரு, 1/x -2 இருக்கு, ப்ளஸ் 1/x -1 + 7. இதை அப்படியே பார்க்கக்கூடாது. முதல்ல இந்த எக்ஸை தொகுதி கொண்டு வரணும். தொகுதி கொண்டு வந்தால் எப்படி மாறும்? எக்ஸின் அடுக்கு -2ன்னு இருக்குது. தொகுதி கொண்டு வந்தோம்னா குறி மாறும். எக்ஸின் அடுக்கு +2ஆ மாறும். ஓகே, அப்போ எக்ஸின் அடுக்கு +2ஆ மாறிடும். அதுக்கடுத்து ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு -1ன்னு இருக்குது பகுதியில். இதை தொகுதி கொண்டு வந்தால் என்ன மாறும்? குறி மட்டும் மாறும். எக்ஸின் அடுக்கு +1ஆ மாறும்.
எக்ஸின் அடுக்கு ப்ளஸ் ஒன்றா மாறும் ப்ளஸ் 7. இப்போ இதை பாரு, இந்த கோவையில் எக்ஸின் அடுக்குகள் எல்லாமே முழு எண்களாக தான் இருக்குது. அதாவது குறை எண்ணும் வரல, பின்ன எண்ணும் வரல. அப்போ இது ஒரு பல்லுறுப்புக்கோவை ஆகும். தேர்ஃபோர் இது பல்லுறுப்புக்கோவை ஆகும். இப்போ 5வது கணக்கு. இந்த கோவையை பாரு, இது பல்லுறுப்புக்கோவையா இல்லையான்னு சொல்லணும். ரூட் ஆஃப் 5 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் 3 எக்ஸ் பிளஸ் ரூட் ஆஃப் 2. இந்த ரூட் வந்து எதுக்கு இருக்கு? 5க்கு மட்டும்தான் இருக்கு, எக்ஸுக்கெலாம் கிடையாது. எக்ஸோட அடுக்கு என்ன? 2. எக்ஸோட அடுக்கு என்ன? 1. அப்போ எக்ஸோட அடுக்குகள் எல்லாமே முழு எண்களாக தானே இருக்கு. குறை எண்ணும் இல்லை, பின்ன எண்ணும் இல்லை. அப்போ இது ஒரு பல்லுறுப்புக்கோவை ஆகும். தேர்ஃபோர் இது பல்லுறுப்புக்கோவை ஆகும். அடுத்து 6வது கணக்கு பாரு. எம் ஸ்கொயர் மைனஸ் கியூபிக் ரூட் ஆஃப் எம், கனமூலம் கண்டுபிடிக்கக்கூடிய ரூட். ஓகே, கியூபிக் ரூட் ஆஃப் எம் பிளஸ் 7m மைனஸ் 10. இந்த கோவை ஒரு பல்லுறுப்புக்கோவையா இல்லையான்னு சொல்லணும். அதாவது இதில் எம்மின் அடுக்கு 2ன்னு இருக்கு. இதில் எம்மின் அடுக்கு என்ன? இந்த ரூட்டை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்? இந்த எம் ஸ்கொயரை அப்படியே எழுது, மைனஸ் இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா எம் பவர், இந்த எம்மோட அடுக்கு வந்து 1. ஓகே, ரூட்டோட மதிப்பு 3. அப்போ இதை வந்து 1/3ன்னு எழுதலாம். அடுத்து பிளஸ் 7m மைனஸ் 10. இப்போ பாரு, எம்மில் அமைந்த கோவை. இதை எம்மோட அடுக்குகளைனா பாரு, எம்மோட அடுக்கு 2, எம்மின் அடுக்கு 1/3ன்னு இருக்கு, எம்மின் அடுக்கு 1. அதாவது இதில் எம்மின் அடுக்கு வந்து ஒரு பின்ன எண்ணா வந்துட்டு, மாறியின் அடுக்கு பின்ன எண்ணா இருந்துச்சுன்னா இது பல்லுறுப்புக்கோவை அல்ல. தேர்ஃபோர் இது பல்லுறுப்புக்கோவை அல்ல, ஏனெனில் எம்மின் ஓர் அடுக்கு பின்ன எண் ஆகும். ஓகே.